கணபதி பிள்ளையார் இப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் விநாயகர் என்பவர் யார்? விநாயகன், கணபதி அல்லது பிள்ளையார் என்று அழைக்கப்படும் இவர் இந்து சமயத்தில் மிகவும் போற்றப்படும் கடவுள். இவர் தடைகளை நீக்குபவர், விநாயகர் மற்றும் எல்லா தொடக்கங்களுக்கும் அதிபதி என்று அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட விநாயகரை அன்னை பார்வதி தேவி படைத்த படைப்பை பற்றி இப்போது காண்போம். ஒரு முறை சிவபெருமான் தவத்திற்காக கைலாயத்தை விட்டு சென்றிருந்தார். பார்வதி தேவி நீராடச் சென்றபோது தனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்று நினைத்தார். தன்னை பாதுகாக்க உண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு காவலன் தேவை என்று உணர்ந்த பார்வதி தான் பூசிய மஞ்சள் கலவையை எடுத்து ஒரு சிறுவனின் உருவமாக பிடித்து அதற்கு உயிரூட்டினார். அவரே பிள்ளையார். விநாயகருக்கு பார்வதி தேவி சொன்ன கட்டளை. பார்வதி தேவி தன் மகனிடம், நான் நீராடி முடிக்கும் வரை யாராக இருந்தாலும் சரி இந்த அறைக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என்று கண்டிப்புடன் கட்டளையிட்டார். பார்வதி குளித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் திரும்பி வந்தார். அவர் அங்கு நுழைய முயன்றபோது பிள்ளையார் சிவபெருமானை தடுத்து நிறுத்தினார். தன் மகன் என்று அறியாத சிவபெருமான் ஒரு சிறுவன் தன்னையே தடுப்பதா என்று கோபம் கொண்டார். பிள்ளையாரோ தன் தாயின் கட்டளையை மீற முடியாது என்று உறுதியாக நின்று போரிட்டார். பார்வதியின் சக்தியால் பிறந்த பிள்ளையாரை சிவபெருமானின் பூதகணங்களால் வெல்ல முடியவில்லை. கோபத்தின் உச்சியில் இருந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் பிள்ளையாரின் தலையை வெட்டினார். மகனை கொன்றது சிவபெருமான் என்று அறிந்த பார்வதி தேவி துயரத்திலும் சீற்றத்திலும் உலகையே அழிக்கப் போவதாக அச்சுறுத்தினார். சிவபெருமான் தவறை உணர்ந்து பார்வதியை சமாதானப்படுத்த விரும்பினார். பிள்ளையாரை உயிர்ப்பிப்பதாகவும் எல்லா தெய்வங்களுடனும் சேர்த்து அவனுக்கும் ஒரு உயர்ந்த நிலையை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். பிள்ளையாருக்கு பதிலாக பொறுத்த ஒரு புதிய தலையை கொண்டு வரச் சொல்லி தன் கணங்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்கியிருந்த முதல் உயிரினமான யானையின் தலையை கொண்டு வந்தனர். சிவபெருமான் அந்த யானை தலையை பிள்ளையாரின் உடலில் பொருத்தி மீண்டும் உயிரூட்டினார். சிவபெருமான், நீ இனி கணங்களின் அதிபதி கணபதி என்றும் தடைகளை நீக்கும் தெய்வம் விநாயகர் என்றும் போற்றப்படுவாய். எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் முதலில் உன்னை வணங்கிவிட்டே பிற தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றும் ஆசி வழங்கினார். அடுத்ததாக ஒற்றை கொம்பின் கதை, ஏகதந்தம். விநாயகர் ஏன் ஒற்றை கொம்புடன் ஏகதந்தம் காணப்படுகிறார் என்பதை பார்க்கலாம். மகாபாரதம் என்ற மிகப்பெரிய காவியத்தை எழுத வியாசர் முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அதை தடையின்றி எழுத ஒரு சிறந்த எழுத்தர் தேவைப்பட்டார். வியாசர் விநாயகரை அணுகி தனக்கு எழுத்தராக இருக்க வேண்டினார். விநாயகர் அதற்கு சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் எழுதத் தொடங்கும் முதல் கணம் முதல் நீங்கள் ஒரு கணம் கூட நிறுத்தாமல் காவியத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் நிறுத்திவிட்டால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். வியாசரும் அதற்கு உடன்பட்டு விநாயகருக்கு ஒரு எதிர் நிபந்தனை விதித்தார். நான் சொல்லும் ஒவ்வொரு வரியின் பொருளையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு மட்டுமே எழுத வேண்டும். வியாசர் காவியத்தை சொல்லத் தொடங்கினார். விநாயகர் மின்னல் வேகத்தில் எழுதினார். வியாசர் சோர்வடையும் போதெல்லாம் சற்று கடினமான ஒரு செய்யுளை சொல்வார். அதன் பொருளை விநாயகர் புரிந்து கொள்ள சிறிது நேரமாகும். அந்த சில வினாடிகள் வியாசருக்கு ஓய்வு எடுக்க உதவியது. ஒரு கட்டத்தில் விநாயகர் எழுதி கொண்டிருந்த போது அவரது எழுத்தாணி உடைந்து விட்டது. வியாசரின் நிபந்தனைப்படி அவரால் எழுதாமல் இருக்க முடியாது. உடனே விநாயகர் தன் வலது கொம்பை ஒடித்து அதை மயில் தோய்த்து எழுத்தாணியாக பயன்படுத்தி காவியத்தை தடையின்றி எழுதி முடித்தார். உலகை வலம் வந்த கதை பற்றி பார்க்கலாம். விநாயகர் ஏன் ஞானத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். கதை விளக்குகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகருக்கும் அவரது தம்பியான முருகனுக்கும் ஒரு போட்டி வைத்தனர். யார் முதலில் உலகை 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே முதலில் ஞான பழம். போட்டி முருகன் தன் வாகனமான மயிலின் மீது ஏறி தன் வலிமையையும் வேகத்தையும் நம்பி உடனடியாக உலகை வலம் வரத் தொடங்கினார். விநாயகரோ தன் வாகனமான சிறிய மூஞ்சூறு மூஷிகம் மூலம் வேகமாக செல்ல முடியாது என்பதை உணர்ந்தார். அவர் ஒரு கணம் சிந்தித்து தன் பெற்றோர்களான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அருகில் அமர வைத்து அவர்களை சுற்றி 3 முறை வலம் வந்தார். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது விநாயகர் பணிவுடன், என் பெற்றோர்களே என் உலகம், நீங்கள் அண்ட சராசரத்தின் வடிவம், உங்களை சுற்றி வந்தாலே உலகை வலம் வந்ததற்கு சமம் என்று பதிலளித்தார். விநாயகரின் புத்திசாலித்தனத்தையும் பெற்றோரின் மீதான பக்தியையும் அசைக்க முடியாத ஞானத்தையும் கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்தனர். அதன் மூலம் விநாயகரே போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஞானத்தின் கடவுள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.